நம்ம அஜித்ஸரோட நடிப்புல ஒரே ஆண்டுல விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. தற்போது கார் ரேஸ்ல படம் பிஸியாக இருக்காரு. இந்த பந்தயமெல்லாம் முடிந்த பிறகே தன்னுடைய அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இனிமே ரேஸ் நேரங்கள்ல படம் நடிப்பதில்ல அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கார் பந்தயங்களுக்கு இடையில அவ்வப்போது பேட்டிகளிலுமே பேசிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு பேட்டி தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தற்போது கார் ரேஸ்ல முழு வீச்சுல ஈடுபட்டு வரும் ஏகே அவர்கள் அளித்துள்ள பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் நடிக்க வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய பேச்சுல ஆங்கில மொழியுடைய சாயல் இருந்தது. அதனால பலருமே என்ன கலாய்த்தாங்க. இவர் ஏன் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுவாரா, இவருக்கு தமிழே வராதா, தமிழ் நடிகர் தானே இவரு அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்ததா. சோ அதனால பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பது, ஆடியோ லான்ச் வைப்பது அப்படின்னு எந்த ஒரு புது விழாக்களிலுமே கலந்து கொள்ளாமல் மறுத்திருக்காரு. சோ ஒரு சில வருடங்கள் கழித்து தற்போது நம்ம ஏகே அவர்கள் தமிழ சரளமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆகையால தற்போது அவருடைய ப்ரொஃபஷனல் ரீதியாக ஒரு சில பேட்டிகளையுமே கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நம்ம ஏகே அவர்கள் மத்தவங்க என்னை பத்தி என்ன சொன்னாலுமே அந்த விமர்சனத்தை நான் தலையில ஏத்திக்கிறது கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய கடைசி காலத்துல நான் எனக்கு பிடித்ததை முயற்சி செய்தேன். ஏதோ செய்திருக்கேன் அப்படின்றதுல மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு நம்ம ஏகே அவர்கள் பேசியிருக்காரு. சோ இவர் கொடுத்த இந்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல அவர் பேசிய வார்த்தைகள் அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே உத்வேகத்தை கொடுத்திருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே சோசியல் மீடியாக்கள்ல அஜித் சார், விஜய் சாருடைய சண்டைகள் அதிகமாக இருக்கும். சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அஜித் சார் அவர்கள் இப்படி பேசியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அஜித் சாரை திட்டியோ, அஜித் சாரை ட்ரோல் பண்ற மாதிரியோ அவருடைய ரசிகர்கள் எந்த விஷயத்தையுமே பண்றதில்ல. ஆகையால தற்போது அஜித் சாருடைய ரசிகர்களின் ஓட்டு அனைத்துமே தாவேகா கட்சிக்கு போய்விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியான திமுக தரப்பு தான் மறைமுகமாக ஏகே அவர்களை கலாய்க்கிற மாதிரி தவறாக பேசி சமூக வலைதளங்கள்ல வம்பிழுத்து கொண்டும் இருக்காங்க. சோ இதனை சுதாரித்து கொண்ட ஏகே அவர்கள் அவங்கள மறைமுகமாக தாக்கி பேசும் விதமாக தான் இப்படி இன்டர்வியூல பேசியிருக்கார் அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.